மாடவாக்கத்தில் ஷாப்பிங் செய்ய ஒரு புதிய அடையாளம் NH Trends Kids Ladies Wear Branded for Less. பெண்களுக்கான லேட்டஸ்ட் ஃபேஷன், குழந்தைகளுக்கான பிரீமியம் வகை புதிய கலெக்ஷன்ஸ், தரமான ஆடைகள் வெறும் 60 ரூபாய் முதல் ஆரம்பம். 360 நாட்கள் சிறப்பு சலுகைகள், குறைந்த விலை உயர்தர ஆடைகள், தினமும் புதிய ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ். இடம் NH Trends 54D ஜோதி நகர், நூதஞ்சேரி, மாடவாக்கம், சென்னை. தொலைபேசி எண் 9508082969. விலையோ மலிவு, தரமான ஆடை, உங்கள் குடும்பத்தின் நம்பிக்கையான ஷாப்பிங் இடம் NH Trends. தாம்பரம் அருகே காப்பு காட்டில் 50 மூட்டை பிளாஸ்டிக் கழிவுகள் அகற்றம். கல்லூரி மாணவர்களின் சமூக பணிக்கு வனத்துறை அதிகாரி பாராட்டு. சென்னை தாம்பரம் அடுத்த மதுரப்பாக்கம் வனக்காப்பு காட்டில் மேடவாக்கம் பகுதியை சேர்ந்த தனியார் கல்லூரி மாணவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் வனத்துறை அதிகாரிகள் மேற்பார்வையில் தூய்மை பணியில் ஈடுபட்டனர். வனப்பகுதியில் ஆங்காங்கே பரவி கிடந்த பிளாஸ்டிக் உள்ளிட்ட பல்வேறு குப்பை கழிவுகளை மாணவர்கள் ஆர்வத்துடன் அகற்றி 50க்கும் மேற்பட்ட மூட்டைகளில் சேகரித்து அப்புறப்படுத்தினர். தொண்டு நிறுவனத்தின் ஒருங்கிணைப்பில் கல்லூரி மாணவர்களை ஒன்றிணைத்து இதுபோன்ற சமூக பணிகளை முன்னெடுத்த புதிதாக நியமிக்கப்பட்ட வனத்துறை அதிகாரி வரதராஜனுக்கு பொதுமக்கள் சார்பில் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. இதுகுறித்து வனத்துறை அதிகாரி வரதராஜன் கூறுகையில், மதுரப்பாக்கம் வனக்காப்பு காட்டில் அத்துமீறி நுழைபவர்கள் மற்றும் குப்பை கழிவுகளை கொட்டி செல்பவர்கள் குறித்து தொடர்ந்து கண்காணித்து வருவதாக தெரிவித்தார். மேலும் வனப்பகுதியில் விதிமீறி கழிவுகளை கொட்டுபவர்கள் கண்டறியப்பட்டால் அவர்களுக்கு கடுமையான அபராதம் விதிப்பதுடன் சட்ட ரீதியான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும் என எச்சரித்தார். பொது இடங்களிலும் வன காப்பு காட்டிலும் குப்பைகளை வீசாமல் இருப்பது ஒவ்வொருவரின் தனி மனித ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்றும், சுற்றுச்சூழலை பாதுகாக்க அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தூய்மை பணியில் ஆர்வத்துடன் ஈடுபட்ட கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்களுக்கு வனத்துறை அதிகாரி வாழ்த்து தெரிவித்தார். சுற்றுச்சூழலை காக்கும் இந்த மாணவர்களின் முயற்சிக்கு 3S மீடியா சார்பில் பாராட்டுகள். நாங்கள் இங்கே சென்னை டிவிஷன் தாம்பரம் ரேஞ்சிலேருந்து மதுரப்பாக்கம் காப்பு காட்டில் மாம்பாக்கம் ரோட்டில் ஒரு மாஸ் கிளீனப் டிரைவ் பண்ணியிருக்கோம். பிளாஸ்டிக் மற்றும் மற்ற குப்பைகள் எல்லாம் காப்பு காட்டிலேருந்து மாணவர்களை கூட்டிக்கிட்டு 3 NGO அமைப்போடு சேர்ந்து ஒரு 80-85 பசங்களோட கிளீனப் டிரைவ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 45 பேக்ஸ் குப்பையை வந்து இப்போது ஒரு 1 ஹவரில் நாங்கள் க்ளீன் பண்ணியிருக்கோம். ஸோ இதை அமைச்சு கொடுத்த 3 NGOக்கு ரொம்ப நன்றி. இது மாதிரி மாணவர்கள் ஆர்வமாக இது மாதிரி இந்த ஒரு கிளீனப் டிரைவ்ல எல்லாம் வந்து கலந்துக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இருந்தாலும் இது மாதிரி காப்பு காட்டில் நம்ம வந்து இவ்வளோ குப்பையெல்லாம் சேர்க்குறோம் அப்படிங்கிறது ஒரு வருத்தமான செய்தி தான். இது யாரும் இந்த சிவிக் சென்ஸை கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி குப்பையெல்லாம் இந்த காப்பு காட்டில் நம்ம போடக்கூடாது. வருங்காலத்துக்கு நம்ம காப்பு காட்டை அப்படியே நம்ம கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி குப்பையெல்லாம் கண்டிப்பாக நம்ம போடக்கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம டிசிப்ளினாக இருக்கிறோமோ அவ்வளோக்கு நம்ம வந்து டிசிப்ளினாக மற்ற என்விரான்மெண்ட்டையும் காப்பாற்ற முடியும். ஸோ இந்த மாதிரி குப்பையை போடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுங்கள், முதல்ல நம்மளை டிசிப்ளின் ஆக்கிப்போம். இந்த குப்பையை யாருக்கு யார் போட்டாலும் அவங்கள வந்து உடனே தடுத்து நிப்பாட்டுங்க. இந்த பகுதி வந்து இப்போ கான்ஸ்டண்ட்டாக நாங்கள் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கோம். யார் எப்போ இந்த இடத்துல குப்பையை போடணும்னு நினச்சாலும் இங்கே CCTVs வச்சுருக்கோம், ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க. கண்டிப்பா ஸ்பாட்லயே வந்து ஃபைன் பண்றதுக்கான எல்லா நடவடிக்கையும் எடுத்திருக்கோம். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இங்க வாரம் நாங்க வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கோம். அப்பயும் இந்த குப்பை குறைஞ்ச பாடு இல்லை. அதனால கண்டிப்பா இதுக்கு வந்து சிவியரான ஃபைன்ஸ் வந்து போடுவோம். இதை முற்றிலும் தடுக்கிறதுக்கான எல்லா நடவடிக்கையும் நாங்க எடுத்துக்கிட்டு இருக்கோம். பக்கத்துல இருக்கிற வில்லேஜஸ்ல இருந்து வர்ற வீட்டு கழிவுகள் முக்கியமா அது இருக்கு. பிளாஸ்டிக்ஸ் அதிகமா வருது. சுற்றி இருக்கிற கடைகள், இந்த இறைச்சி கடைகள்ல இருந்து இறைச்சி எல்லாம் கூட கொட்டுறதுக்கான இதெல்லாம் இருந்திருக்கு. அந்த ட்ரேசஸ் எல்லாம் பார்த்தோம். ஏற்கனவே நாங்க அதெல்லாம் ஃபைன்ஸும் பண்ணியிருக்கோம். இப்போ இருக்கிற கான்ஸ்டன்ட் மானிட்டரிங்ல யாரு வந்து போட்டினாலும் கண்டிப்பா எங்களுக்கு தெரிஞ்சிடும். சிவியரான ஃபைன் இருக்குன்றத தெரிவிச்சுக்கிறேன். மேக்சிமம் ரொம்ப ஹெவியா தான் இருக்கும். அது நாங்க சொல்றதுக்கு அந்த ஸ்பாட்ல எப்படி பிடிக்கிறோமோ அவ்வளவுதான். அந்த சிவியரிட்டியை பொறுத்து தான் அந்த ஃபைன் இருக்கும். அதான் நம்ம டிசிப்ளினா வச்சுக்கிட்டா எங்கேயும் அந்த குப்பையும் இருக்காது. குப்பை வந்து எல்லா இடத்துலயும் எல்லா பஞ்சாயத்துலயும் வந்து வீட்டுக்கு வீடு கலெக்ட் பண்றாங்க. எல்லா குப்பையும் அதுலயே போடலாம். எதுக்கு நம்ம வந்து ரோட்ல போகும்போது இந்த காப்பு காடு ஓரத்துல இருக்கிற ரோட்ல போறோம், நமக்கு வந்து இந்த இடத்துல போட்டா யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க, ஈஸியா இருக்கும் அப்படின்றதுனால வண்டியில போகும்போது எல்லாம் சும்மா நடந்து போகும்போது எல்லா குப்பையும் மக்கள் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம கண்டிப்பா அதை நிற்பாட்டணும். இந்த அவேர்னஸ் வீடியோ வச்சு நீங்க வந்து
இந்த அவேர்னஸ் கேம்ப்ஸ்லாம் நாங்கள் அடிக்கடி நடத்துகிறோம். அது மூலயமாவது நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க. இனிமேல் எந்த குப்பையும் வெளியில போடாதீங்க, எல்லா குப்பையும் சேகரித்து எங்கே போடணுமோ அங்கே போடுங்க. I am Sanjushree from Second Biotechnology from New Prince Sri Bhavani Arts and Science College. ஸோ இன்னைக்கு நாங்கள் வந்து கோவிலஞ்சேரி இந்த பிளேஸ்ல வந்து ஃபாரஸ்ட் கிளீனப்காக வந்திருக்கோம். லாஸ்ட் இயர் வந்து எங்க சீனியர்ஸ் வந்து நாங்கள் நன்மங்கலம் இந்த பிளேஸ்ல வந்து ஃபாரஸ்ட் கிளீனப் போயிருந்தாங்க. இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து மாம்பாக்கம் ரோட் கோவிலஞ்சேரி இந்த பிளேஸ்ல வந்து ஃபாரஸ்ட் கிளீனப்காக வந்திருக்கோம். we have cleaned up 45 to 50 bags கிட்ட clean பண்ணிருக்கோம். I kindly thank to my Nature Club coordinator Dr. P. Parmeshwari ma'am and NSS coordinator Dr. Sugandhi ma'am and Yuva Club coordinator Ramesh sir and Veerasamy sir. Sir, myself Parameshwari and we have like a 4 club வந்து நாங்க ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம் இந்த ஃபாரஸ்ட் கிளீனப்க்கு. The one of the main association NGO பாத்தீங்கன்னா மிஸ் காயத்ரி மேம் த்ரூ அவங்களுடைய இது and the founder of சதீஷ் ராமமூர்த்தி சார் and அவங்களுடைய சப்போர்ட் மூலமா தான் நாங்க இந்த ஃபாரஸ்ட் கிளீனப் வந்து ஆர்கனைஸ் பண்ணோம். எவ்ரி அகாடமிக் இயர் லாஸ்ட் இயர் நாங்க வந்து நன்மங்கலம் ஃபாரஸ்ட்டுக்கு கிளீனப் பண்ணோம் 40 ஸ்டூடெண்ட்ஸ். கரண்ட்லி வந்துட்டு நாங்க கோவிலஞ்சேரியில வந்துட்டு அரௌண்ட் 40 to 52 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நாங்க வந்து இந்த கிளீனப் பண்ணிட்டு இருக்கோம். அபவுட் டு சேவ் த எர்த். அந்த நம்மளோட இக்கோசிஸ்டம் வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து சேஃப் அவுட் பண்ணுமோ அது நம்மளுடைய ஃபியூச்சர்ஸ்க்கும் நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அட் த சேம் டைம் எங்களோட கிளப்பை பேஸ் பண்ணி யுவா டாக்டர் ரமேஷ் சார் அண்ட் டாக்டர் வீராசாமி சார் அண்ட் NSS கோஆர்டினேட்டர் சுகந்தி மேம் அண்ட் மை செல்ஃப் ஃபார் நேச்சர் கிளப் கோஆர்டினேட்டர் டாக்டர் பரமேஸ்வரி அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு NGO Satish sir and then Miss Gayatri ma'am and also special thanks to our students. அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடா வாலண்டியரா வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வரதஜன் சார் அண்ட் பிரீதா மேம் these people வந்து நாங்க ஸ்பெஷல் தேங்க்ஸ் பண்ணணும். அண்ட் ஃபைனலி like we have to thank our management New Prince Sri Bhavani Arts and Science College Medavakkam in the college organize பண்ண like அவருடைய chairman sir Lokanathan sir and vice chairman Naveen Prasad sir. Special thanks to Dr. Director Karnadhi sir and Prabhakaran sir. இவங்க எல்லாருக்குமே நாங்க ஸ்பெஷல் தேங்க் பண்ணிக்கிறோம். and one more lovable our principal ma'am Umadevi ma'am க்கு நாங்க வந்து ஸ்பெஷல் தேங்க் பண்ணிக்கிறோம். and also special thanks to media also. Special thanks to 3S media. Thank you so much. Good afternoon to every one of you. ஸோ நாங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நியூ பிரின்ஸ் ஸ்ரீ பவானி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜிலேருந்து 3 கிளப்பு ஒன்று சேர்ந்து யுவா கிளப்பு அண்ட் NSS கிளப்பு அண்ட் நேச்சுரல் கிளப்பு சேர்ந்து அசோசியேஷன் வித் அவர் NGO ஃப்ரம் கோவிலாஞ்சேரி ஃபாரஸ்ட் கிளீனிங் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். எங்களோட ஸ்டூடெண்ட் எல்லாம் அவ்வளவு ஒற்றுமையாகவும் ஒத்துழைப்போட இன்ட்ரெஸ்டோட எல்லாம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 பேக் அளவு குப்பையிலெல்லாம் 80 ஸ்டூடெண்ட் ஒரு 50 பேக்குக்கு மேலே குப்பையெல்லாம் சேகரிச்சிருக்கோம். இதுல இருந்து நிறைய விஷயங்கள் ஸ்டூடெண்ட் ஆர்வமாக கற்றுக்கிட்டாங்க. எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தது. ஸோ இயற்கையினுடைய பாதுகாப்பினுடைய அவசியம், ஸோ எந்த அளவுக்கு இயற்கையை நாம போற்றி பாதுகாக்கணுங்கிற அவசியத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இன்னைக்கு மட்டுமல்லாது எதிர்காலத்தில் வரக்கூடிய சந்ததியர்களுக்கு இயற்கையை சுத்தமாக வச்சுக்கணும், அதுக்கு அப்போதான் இயற்கையை நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிற விஷயத்தை இது மூலமாக நிறைய கற்றுக்கிட்டோம். ஸோ இதுக்கு எங்கள் காலேஜ் சார்பாக மீடியாவுக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண NGO டீமுக்கும் நம்மளுடைய தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ரேஞ்சர்ஸ் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. ஸோ இயற்கையினுடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு நாம விரும்புகிறோமோ அதே மாதிரி தனி மனித ஒழுக்கம் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ எந்த அளவுக்கு நம்மளை சுத்தமாக வச்சுக்கிறோம், அதுக்கப்புறம் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலை சுத்தமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கும் இந்த மாதிரியான சீர்கேடு வராது. அடுத்த முறை இந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய அந்த செல்ஃப் ரெஸ்பெக்டோட தனி மனித ஒழுக்கத்தையும் கொஞ்சம் சுத்தத்தையும் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத இதன் மூலமா எல்லாருக்கும் கேட்டுக்கிறேன். கண்டிப்பா கண்ட இடத்துல குப்பைகளை எரியக்கூடாது. எவ்வளவுக்கு எவ்வளவு முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய திங்ஸை எந்த அளவுக்கு நாம சுத்தமா வச்சுக்கிறோமோ அது ஒரு பாடமா இருக்கும். ஸோ இது மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டா எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி.
மாடம்பாக்கத்தில் ஷாப்பிங் செய்ய ஒரு புதிய அடையாளம் NH Trends Kids Ladies Wear Branded for Less. பெண்களுக்கான லேட்டஸ்ட் ஃபேஷன், குழந்தைகளுக்கான பிரீமியம் வகை புதிய கலெக்ஷன்ஸ், தரமான ஆடைகள் வெறும் 60 ரூபாய் முதல் ஆரம்பம். 360 நாட்கள் சிறப்பு சலுகைகள், குறைந்த விலை உயர்தர ஆடைகள், தினமும் புதிய ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ். இடம் NH Trends 54D ஜோதி நகர், நூதஞ்சேரி, மாடம்பாக்கம், சென்னை. தொலைபேசி எண் 9508802969. விலையோ மலிவு, தரமான ஆடை. உங்கள் குடும்பத்தின் நம்பிக்கையான ஷாப்பிங் இடம் NH Trends.